بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் எல்லாம் சிறந்ததே உண்மையும் இறுதியும் உறுதியுமான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்னும் வழிகாட்டுதல்களில் எல்லாம் சிறந்த வழிகாட்டல், நாளை மறுமை நாளில் சூனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகாட்டல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல்கள் என்னும் சுன்னாக்கள் என்னும் காரியங்களில் எல்லாம் மிக மிக கெட்ட காரியம், மோசமான காரியம். இந்த புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தரான வணக்க வழிபாடுகளை உருவாக்குவது. அப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தில் புதிதாக உட்படுத்தப்பட்ட விதாத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனை யாரெல்லாம் மறந்து வாழ்கின்றார்களோ அப்படியான பாவிகளுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்ற உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த அந்த நரக நெருப்புக்குள்ளேயே கொண்டு போல சேர்க்கும் என்பதை விதாத்துக்களும் அனாச்சாரங்களும் மார்க்கம் என்ற பெயரால் நிரம்பி வழிந்தோடுகின்ற இந்த காலகட்டத்தில் அச்சமூட்டும் எச்சரிக்கை வாசகமாக முன்வைத்துவிட்டு, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படைத்தவன் அல்லாஹ்வுடைய அருள் அன்பும் அவனுடைய கிருபையும் நாளை மறுமை நாளில் நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனமும் எங்கள் மீதும் எங்களை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து எங்களுடைய கண்களை எல்லாம் விட்டு மறைந்து மண்ணறைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஈமானிய பெற்றோர்கள் மீதும், இன்னும் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லா மனிதர்களாலும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், இந்த மௌத்தாக இருக்கின்றது, மரணமாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் இல்லாமல் காபிர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் இறைவனே கிடையாது, கடவுள்களே கிடையாது என்று மாறிட்டுக் கொண்டிருக்கின்ற நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஏகோபித்த ஒரு கருத்தில் இருக்கின்றார்கள். மரணம் ஒன்று நிச்சயம் இருக்கின்றது, நாங்கள் எல்லோரும் ஒரு நாளில் மரணிக்கத்தான் போகின்றோம் என்று எல்லோரும் அந்த மரணத்தை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாலும் முஸ்லிம்களாகின்ற நாங்கள் அந்த மரணத்தை நாங்கள் பயந்து வாழ்கின்றோம். மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற கபரு வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. அந்த கபரு வாழ்க்கையை நாங்கள் அடிக்கொரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதற்கு பின்னால் மனுஷன் ஒன்று இருக்கின்றது, அங்கு கேள்வி கணக்கு இருக்கின்றது. அந்த கேள்வி கணக்குக்கு பின்னால் சுவர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, அது பயங்கரமானது என்ற ஒரு அச்ச உணர்வோடுதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அச்ச உணர்வு எங்களிடத்தில் வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் உண்மையான ஒரு முஃமின்களாக மாற முடியும்.
இன்றைக்கு அதிகமானவர்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு மரணத்தை பற்றிய அச்சம் கிடையாது. அடே, நேற்று அவர், இன்றைக்கு இவர், நாளைக்கு நானோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றனவே. ஜனாசா அறிவித்தல்கள் ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒவ்வொரு நாளும் 4 பேர் 5 பேர் என்று அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதே அறிவித்தலை நாளைக்கு என்னுடைய பேரும் இந்த அறிவித்தலில் வருமே என்ற அந்த அச்ச உணர்வு எனக்கு வந்தால் மாற்றிருந்தால் நண்பாண்டவர்களே உண்மையான ஒரு முஃமினாக வாழ முடியும். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல் குர்ஆன் பல இடங்களில், ஒன்றல்ல இரண்டல்ல, சுமாராக 70க்கும் அதிகமான இடங்களில் இந்த மௌத்தை பற்றி, மரணத்தை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது. அல் குர்ஆன் ஞாபகப்படுத்துகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை அடைந்தேதான் ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தேதான் ஆக வேண்டும். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் மௌத்து நடக்கப் போகின்றது. எங்களுடைய வாப்பா எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பார், அவர் ஒரு நாளில் மௌத்தாக போகின்றார். எங்களுடைய உம்மா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அவங்க ஒரு நாளில் மௌத்தாக போகின்றாங்க. குடும்பத்தை விட்டு நான் பிரிய போகின்றேன், மௌத்து நிச்சயம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் உறுதியிலும் உறுதியாக கூறிக்கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த மௌத்தை பயந்து எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே, நீங்கள் கூறுங்கள், எந்த மௌத்தை விட்டு நீங்கள் பயந்து ஓடுகின்றீர்களோ அந்த மௌத்து உங்களை பிடித்து விடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஜுமாவில் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, மௌத்து என்பது எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நிச்சயமாக வந்தடைந்தே தீரும். நாங்க எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, ஊருக்கு வெளியே இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் பிற்போடப்படவும் மாட்டாது, முற்போடப்படவும் மாட்டாது. உரிய நேரத்தில் அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்துவிட்டு சென்றவர்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனை நபிமார்கள் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள், எத்தனை சாலிஹீன்கள் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள், எத்தனை இமாம்கள் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். சுப்ஹானல்லாஹ், வரலாறில் படிக்கின்றோம். அவர்கள் எல்லாம் எங்கே? அன்பார்ந்தவர்களே, மன்னரைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய விரோதிகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டுத்தான் சென்றார்கள். ஃபிரௌனை நாங்கள் படிக்கின்றோம். அவனுடைய வரலாறு குர்ஆன் அழகாக கூறுகின்றது. அதாவது ஃபிரௌன் என்ன தெரியுமா செய்தான்? வஹாதில் அன்னாரு தஜ்ரி மின் தஹ்தி. அவன் என்ன தெரியுமா செய்கின்றான்? அவனுடைய அதாவது அவனுக்கு அந்த இடத்துல அணைக்கட்டுகளை எல்லாம் கட்டி அவன் மக்களை பார்த்து சொன்னான், இதோ இந்த ஆறுகள் எல்லாம் என்னுடைய ஓடர் படித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது, இதை நான் வசப்படுத்தி வைத்திருக்கின்றேன், நான் சொன்னாத்தான் இது ஓடும். வஹாதில் அன்னாரு தஜ்ரி மின் தஹ்தி, இதோ எனக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னான். அதையும் விடத்தான் என்ன தெரியுமா சொன்னான்? அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய மேலான ரப்பு என்று அந்த ஃபிரௌன் சொன்னான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌனிடத்தில் ஆள் பலம் இருந்தது, ஆயுத பலம் இருந்தது, சொத்தா அதுவும் குவியலாக இருந்தது, எல்லாவற்றையும் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து கேட்கின்றான், என்ன தெரியுமா? பஹல் தராலஹும் மின் பாக்கியா, அந்த ஃபிரௌனிடத்தில் இருந்த ஏதாவது ஒன்று மிஞ்சி இருக்கின்றதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். ஃபிரௌனுடைய ஆள்பலம் எங்கே? ஃபிரௌனுடைய ஆயுதபலம் எங்கே? ஃபிரௌன் தனக்கு சூழலாக வைத்திருந்த அந்த படைபத்தாளம் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து கேட்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் மரணம். நாங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி,
இந்த மரணம் எங்களை அட்டைய போகின்றது என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஐனமா தகூனு யுதரிக்குமுல் மௌத்து, நீங்க எங்க இருந்தாலும் உங்களை மௌத்து அடைந்தே தீரும். இன்றைக்கு சிலர் உலகத்தில் இருக்கிறாங்க, வசதி படைத்தவர்கள், நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்றாங்க, நல்ல விட்டமின்களை சாப்பிடுறாங்க, அவர்களுக்கு தனி வைத்தியர்மார்கள் இருக்கிறாங்க, ஆலோசனைகளை கேட்கிறாங்க. இந்த சூழலில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும்? அன்பார்ந்தவர்கள், எதற்கு? மௌத்தை பற்றிய பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா சொல்கின்றான்? நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் மௌத்து உங்களிடத்தில் வந்தே தீரும். வலவு குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா, அது பலமாக கட்டப்பட்ட கோபுரங்களாக இருந்தாலும் மௌத்து உரிய நேரத்தில் அடைந்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இதுதான் அன்பார்ந்தவர்கள், இவ்வளவுதான் வாழ்க்கை. நாங்கள் விடுகின்ற மூச்சை கூட அல்லாஹு தஆலா அளந்துதான் தந்திருக்கின்றான். நாங்கள் பேசுகின்ற பேச்சை கூட, வார்த்தைகளை கூட நீ இவ்வளவுதான் பேச வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அளந்துதான் தந்திருக்கின்றான். நாங்கள் சாப்பிடுகின்ற உணவுகளை கூட நீ இவ்வளவுதான் உண்ண வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அளந்து தந்திருக்கின்றான். நாங்கள் வாழ்கின்ற வாழ்நாட்களை கூட நீ இவ்வளவுதான், இந்த நாட்களில் தான் நீ வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அளந்து தந்திருக்கின்றான். என்பார்ந்தவர்களே, நாங்கள் உலகத்தில் ஒவ்வொரு வினாடியை கழிக்க ஒவ்வொரு நாளை கழிக்க மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளை கழிக்க கபூர் எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. தனியாக வாழப்போகின்றோம். அந்த கபூருக்காக வேண்டி நானும் நீங்கள் சேகரித்து வைத்தது என்ன? அன்பார்ந்தவர்களே, என்ன நன்மையை நாங்கள் சேகரித்து வைத்திருக்கின்றோம்? இன்றைக்கு நாங்கள் பாவமான காரியங்களில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் மரணம் வரும், அது எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும் மைக்கேல் ஜாக்சன், அவனை பொறுத்தவரைக்கும் உலகத்தில அவன் மரணித்து பல ஆண்டுகள் கழிந்து விட்டன. ஆனால் அவனுடைய பெயர் இன்னும் மொழியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உலக மண்டத்தில். அவனை அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, அவனுடைய இலக்கு என்ன தெரியுமா இருந்தது? நான் உலகத்தில் 150 வருடம் வாழ வேண்டும். எத்தனை வருடம்? 500 அல்ல, 1000 அல்ல. மைக்கேல் ஜாக்சன் நினைத்தான், நான் 150 வருடம் வாழ வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக வேண்டி பல லட்சக்கணக்கில் செலவழித்தான். சுப்ஹானல்லாஹ், சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு செலவழித்தான். எப்படி தெரியுமா? அவன் ஒவ்வொரு நாளும் பரிசோதனை செய்வதற்கு அவனுடைய பிளட் எல்லாம் சரியாக இருக்கிறதா, பிரஷர் எல்லாம் சரியாக இருக்கிறதா, அவனுடைய உடல் கட்டமைப்பு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று அவனை பரிசோதனை செய்வதற்கு பிரசித்தி பெற்ற ஒவ்வொரு துறையிலும் பிரபலியமான பைலட் வைத்தியர்கள் அவர்கள் வீட்டில் வைத்துக் கொண்டே இருந்தார். அவருடைய வீட்டில் எப்பொழுதும் பைலட் டாக்டர்ஸ்மார்கள் இருப்பாங்க. அதே போன்று அவனுடைய உடம்பில் ஏதாவது ஒரு உறுப்பு பழுதடைய ஆரம்பித்து விட்டது என்றால் அதனை மாத்திர சிகிச்சை செய்வதற்காக வேண்டி 200 பேரை வேறாக வைத்திருந்தார். உதாரணமா கண் பார்வை குறைந்து கொண்டாடுகிறா, அந்த கண் பார்வையை வேறொருவரிடத்திலிருந்து எடுத்து அவனிடம் அப்படியே ஃபிட் பண்ணுவதற்காக வேண்டும். இப்படி 200 பேரை வைத்துக் கொடுத்தா சம்பளம் கொடுத்து. அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, அவன் உண்ணுகின்ற உணவை கூட பரிசோதனை செய்துவிட்டு தான் கொடுப்பாங்க. இது இந்த சூழலுக்கு, உன்னுடைய உடம்புக்கு, உன்னுடைய பொடிக்கு நல்லமா ஆரோக்கியமானதா என்று அதனை பரிசோதனை செய்வதற்கு கூட வேறாக செலவழித்தான். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு செலவழித்தான் எதற்காக தெரியுமா? 200 வருடம் வாழ்வதற்கல்ல, 300 வருடம் வாழ்வதற்கல்ல, வெறும் 150 வருடம் வாழ்வதற்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத்த, உங்களுக்கான மௌத்தை நாங்கள் நிர்ணயம் செய்து வைத்து விட்டோம், கராமத்தில் எழுதப்பட்டு விட்டது. அவன் 150 வருடம் வாழ்வதற்கு ஆசைப்பட்டான். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி தெரியுமா? இந்த மைக்கேல் ஜாக்சன் 50 வயதில் மௌத்தாக வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு செலவழித்தவன் வெறும் 50 வயதில் மரணிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இதுதான் மௌத்து, இதுதான் மௌத்து. அன்பார்ந்தவர்களே, இந்த மௌத்தை தான் நானும் நீங்களும் பயப்பட வேண்டும். ஆனால் அந்த மௌத்துடைய அச்சம் இல்லாமல்
நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கின்றவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். அண்மையில எங்கட இந்த தர்காத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் கூட கொழும்பிலிருந்து மல்வானைக்கு போகின்ற வழியில் அல்லாஹ் அந்த இளைஞனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும். திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாகிறான். ஒவ்வொருவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீரை வரவழைத்த சோகம். திடீர் மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. எனது மௌத்துத்தோழன் அல்லவா, என்னோட விளையாட வந்தவன் அல்லவா, என்னோட கடையை ஆபத்தின்றான் அல்லவா. மௌத்தை கேள்விப்பட்டவுடன் நாங்கள் சோகத்தில் பேசுகின்றோம், அதிர்ச்சியில் பேசுகின்றோம். அந்த அளவுக்கு திடீர் மௌத்துகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இப்படி திடீர் மௌத்துகள் அதிகரிப்பது மறுமை நாளுக்குரிய அடையாளம் என்று சொன்னாங்க. திடீர் மௌத்துகள் அதிகரிப்பது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த திடீர் மௌத்துகள் இன்றைக்கு நாலா பக்கங்களிலும் அதிகரித்துக் கொண்டு கொத்து கொட்டாக வயது வித்தியாசமின்றி, ஆண்கள் பெண்கள் வித்தியாசமின்றி, சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசமின்றி இன்றைக்கு மௌத்துகள் அதிகரித்து விட்டதை நாங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக தூரத்தில் செல்ல தேவையில்லை. 1990 ஆண்டுகள்ல அந்த கதையை, அந்த ஸ்டோரிகளை சொல்ல தேவையில்லை. எங்களை கண்ணுக்கு முன்னால் நடந்த, இன்னும் மனதில் இருக்கின்ற, இன்னும் கண்ணில் இருக்கின்ற வீடியோக்கள், இன்னும் போனில் இருக்கின்ற அண்மையில நடந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த திடீர் மௌத்துகளை எடுத்து பாருங்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2004 ஆண்டு சுனாமி வந்தது. 2004 ஆண்டு சுனாமி வந்தது. சுமாராக 2,60,000 அதிகமானவர்கள் உலகத்தில் மௌத்தானார்கள். 2004 ஆண்டு வந்த சுனாமியில 2,60,000 பேர் மௌத்தாகினார்கள். அதில் இலங்கையில் மாத்திரம் 35,000க்கும் 41,000க்கும் இடைப்பட்டவர்கள் மரணித்தார்கள். 60 வயது தாண்டினவர்கள் அல்ல, 70 வயது தாண்டின முடிநிலைத்த வயதுவர்கள் அல்ல, வயது வித்தியாசமின்றி சிறியவர்கள் பெரியவர்கள் இலங்கை நாட்டில் 41,000க்கும் அதிகமானவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னால் திடீர் மௌத்து இதுதான் வாழ்ந்தவர்கள். அதே போன்று 2005 ஆண்டு காஷ்மீரில் ஒரு பூகம்பம் ஒன்று நடக்கின்றது. பெரும் ஒரு அதிர்வு. 79,000க்கும் அதிகமானவர்கள் ஒன் தி ஸ்பாட் மௌத்தானார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு செகண்ட் 2 செகண்டுக்குள்ள 79,000க்கும் அதிகமானவங்க மரணிக்கிறாங்க. 2008 ஆண்டு சைனால பெரும் ஒரு பூகம்பம் வருகின்றது. 69,000க்கும் அதிகமானவங்க அதில் மரணிக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் வித்தியாசம். இப்படி வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது திடீர் மௌத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வந்ததை நானும் நீங்களும் பார்த்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. வெளியில பின்ன நின்று கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னால வந்து உட்கார்ந்து போங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வார். அதாவது ஜும்மால ஒவ்வொரு நாளும் அறிவித்து இருக்காம ஆரம்பத்துல வருகிறவங்க முன்னுக்கு வந்து உட்கார்ந்து போங்க. நபி அவங்க சொன்னாங்க, யார் இமாமுக்கு முன்னுக்கு நிற்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்னு சொன்னாங்க. எனவே முன்னால வந்து உட்கார்ந்து போங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வார். அன்பார்ந்தவர்களே, எனவே இப்படி உலகத்தில் பலவிதமான மௌத்துகளையும் பலவிதமான இன்சிடென்ட்களையும் கண்ணால பார்ப்போம். யாரும் சொல்லல அங்க அப்படியா, இங்க பூகம்பம் வந்தலாம், அங்க சுனாமி வந்தலாம். அது ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. இப்பொழுது நாங்கள் லைவாக பார்க்கிற வசதி வந்து விட்டது, அல்லது வீடியோக்களின் மூலமாக பார்க்கிற வசதி எங்களுக்கு வந்து விட்டது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாளுக்கு நாள் பலவிதமான திடீர் மௌத்துகள் எங்களுடைய இந்த உலகத்தில் அல்லது எங்களுடைய நாட்டில்
அல்லது எங்களுடைய ஊரில் நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு, அதாவது ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் மரணத்தை தழுவின திடீர் மௌத்துகளை தந்த ஒரு நோய்தான் கொரோனா என்று சொல்கின்ற நோய். 2019 ஆண்டு பிற்பகுதியில் 2020 போன காலப்பகுதிகளில் இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் சைனாவில் அதாவது சைனாவில் தொடங்குகின்றது. சுமாராக 188 நாடுகளுக்கு இந்த வைரஸ் அப்படியே சென்று அடைகின்றது. அன்பானவர்களே, 1 கோடிக்கும் அதிகமானவர்கள் இந்த வைரஸ் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளாங்க. அமெரிக்காவில் மாத்திரம் 1,25,000 பேர் மரணிக்கிறார் இந்த கொரோனாவினால். அதாவது உலகத்தில் 5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த கொரோனாவினால் மரணிக்கிறாங்க. இலங்கை நாட்டில் 14,897 பேர் இந்த கொரோனாவினால் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் மரணிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்படியான தகவல்களை நாங்கள் பார்த்தோம் கேட்டோம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் இன்னும் ஈமான் அதிகரிக்கவில்லை. இப்படி பலவிதமான விபத்துக்கள் அன்றைய ஒரு 3 மாதத்துக்கு முன்னால நாங்க வீடியோல பார்த்தோம். பகுல்லையில இருந்து கொழும்புக்கு வருகிற ஒரு பஸ் சுமாராக 60 பேர் அந்த பஸ் கொண்டிருக்கிறாங்க. அந்த பஸ் அப்படியே 500 அடி பள்ளத்தாக்கில் அப்படியே உருண்டு பிறந்து பலர் மரணிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போன்று அன்பானவர்களே, என்ன என்ற பகுதியில இன்னும் ஒரு பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாய் அப்படி அதே போன்று கீழே விழுகிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர் மரணிக்கிறாங்க. அதே போன்று ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் எங்களை கண்கலங்க வைத்த ஒரு சம்பவம் தான். இந்தியாவிலிருந்து உம்ராவுக்கு போறாங்க. உம்ராவுக்கு போனால் அங்க இருக்கிற அந்த பஸ் விபத்துக்குள்ளாகி சுமாராக பஸ்ஸில் 46 பேர் பயணிக்கிறாங்க. 45 பேர் ஒன் தி ஸ்பாட் மரணிக்கிறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் ஒரே நேரத்தில் மரணிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக பலவிதமான திடீர் மௌத்துகளை நாங்கள் எங்களுடைய கண்களால் நாளுக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று பாருங்க, இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரைக்கும் சுப்ஹானல்லாஹ், கண்களினால் வீடியோக்களை பார்க்க முடியவில்லை, காதுகளினால் கூச்சலிடுகின்ற சத்தங்களை கேட்க முடியவில்லை. எங்களுடைய ஈமானிய பெண்மணிகள் கலிமாவை சொன்ன எங்களுடைய முஸ்லிம்கள் அழுது பேசுறாங்க. எங்களால் இரவு தூங்க முடியவில்லை, பெரும் காத்து. எங்களுடைய 1வது மாடியும் தண்ணீரில் மூழ்கி, 2வது மாடியில் மூழ்கி நாங்கள் கூரையில் தான் அந்த இரவை நாங்கள் கழித்தோம். இன்னும் எங்கள் கஷ்டமாக இருக்கின்றது என்று அந்த சகோதரர்கள் அழுது பேசின வீடியோக்களை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, நேற்று மாத்திரம் இந்த அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக, இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக, இந்த அடிக்கின்ற பெரும் காற்றின் காரணமாக இலங்கை நாட்டில் 60 பேர் நேற்று வரைக்கும் மரணித்திருக்கிறாங்க. இன்னும் அதிகமானவர்கள் மண் சரிவினால் சிக்கி உள்ள உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அதிகமானவர்கள் காலல்ல தண்ணீரில் அடிபட்டு சென்று விட்டது. இப்படி பலவிதமான திடீர் மௌத்துகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று சாய்ந்த மனதில் 3 பேர் கார்ல போறாங்க. அப்பா, உம்மா, சின்ன பேத்தி போறாங்க. அன்பார்ந்தவர்களே, நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு சோகமான விடயம். கண் முன்னே அப்படி அவர்களுடைய உயிர் பிரிகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்கள் இந்த மௌத்தை எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும், எந்த அளவுக்கு இந்த அனர்த்தங்கள் எல்லாம் இந்த நாட்டை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவு வீடியோக்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சுனாமியை பார்த்தோம், பஸ் சிலிண்டரை பார்த்தோம், பலர் மரணித்தரை பார்த்தோம். உம்ராவுக்கு சென்ற 45 இந்தியர்கள் மரணித்தரை பார்த்தோம். எங்களுடைய இலங்கை நாட்டில் நேற்று காரில் 3 பேர் மரணித்தரை பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு இந்த அச்சம் வரவில்லை, எங்களுக்கு இந்த ஈமான் வரவில்லை. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும் என்ற அச்சம் எங்களுக்கு வரவில்லை. நானும் நீங்களும் பின்பற்றுகின்ற நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸ உங்களுடைய அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே. நபியல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு மேகக்கூட்டத்தை, மழை பெய்தது மாதிரி ஒரு மேகக்கூட்டத்தை கண்டுட்டால் அல்லது காற்று பலமாக அடிக்க ஆரம்பித்தால் நானும் நீங்களும் பின்பற்றுகின்ற நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் எல்லாம் சிவந்து விடுமா? நபிகளாருடைய முகங்கள் எல்லாம் சிவந்து விடுமா? நபி அவர்களுக்கு பதட்டம் ஏற்படுமா? இதை பார்த்துக் கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காகவே இப்படி பதட்டப்படுவீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காகவே இப்படி முகத்தில் மாற்றத்தை நாங்கள் காண்கின்றோம்? நபி அவர்கள் சொன்னார்கள் என்ன தெரியுமா? ஆயிஷாவே, இப்பொழுது காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது. இந்த காற்றின் மூலமாகத்தான் எமக்கு முன்னால் வாழ்ந்த ஆட்சமுத்திரம் சமூகம் அழிக்கப்பட்டார்கள். அதே போல வெள்ளப்பெருக்கினால் அழிக்கப்பட்டார்கள். அந்த தண்டனை எனக்கும் எனது உம்மத்துக்கும் வந்து விடுமோ என்ற அச்சம் வருவினால்தான் நான் இப்படி இருக்கின்றேன் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? காரில் மூழ்கிற வீடியோவை பார்த்து மேட்டத்துல கூரையில கொடை பிடிச்சு கொண்டு இருக்கிற கீழே தண்ணி வெள்ளம், அதை பார்த்து கொண்டு நேற்று எத்தனை பேர் படம் பார்த்து விட்டு தூங்கினவர்கள், எத்தனை பேர் ஆபாசமான காட்சிகளை பார்த்து விட்டு தூங்கினவர்கள், எத்தனை பேர் காருக்குள் இருந்து டப்பாக்களை குத்திக் கொண்டு இஸ்லாம் தடுத்த ஹராமான பாடல்களை கேட்டுக்கொண்டு தூங்கினவர்கள், எத்தனை பேர்? அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அழிவு இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் மாற வேண்டும். சுபஹத்தலாமல் தூங்கினவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வை அஞ்சலே நாம் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி, சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒருவர். ஒரு ஜனாசா ஒன்று செல்கின்றது. உடனே ஒருவரை பார்த்து கேட்கின்றார், இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் தஆலா உயிரை கொடுத்தால் இந்த ஜனாசா அப்படி உயிர் பெற்று வந்து எப்படி இருப்பார்? அவர் சொன்னாரு, எந்த பாவத்தையும் செய்ய மாட்டான், அல்லாஹ்வுக்கு முற்று முழுதாக அடிபணிந்து வாழ்வான். உடனே ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கின்றான். ஜனாசாவாக உனக்கு முன்னால் போகின்றவர் அவன் வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நீ பாவங்களை மீறி நேரத்துக்கு தொழு என்று சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இதை நாங்கள் செய்யா கொண்டது மாத்திரம் அல்ல, வாட்ஸ்அப்புகளில் பேஸ்புக்களில் நாங்கள் அல்லாஹ் பாதுகாப்பதை நாங்கள் துஆ செய்வது மாத்திரமல்ல, நாங்கள் உணர வேண்டும் அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கும் இதையோடு போல திடீர் மோத்து வரப்போகின்றது என்பதை உணர வேண்டும். மரண சிந்தனையோடு வாழ வேண்டும். பாவங்களை விட்டு நாங்கள் வாழ வேண்டும். கண்களினால் பார்க்கின்ற பாவத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். வாயினால் பேசுகின்ற பாவத்தை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும். கைகளினால் செய்கின்ற ஆபத்தை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும். வட்டியோட தொடர்பாக இருக்கின்றேனா, இன்சூரன்ஸோட தொடர்பாக இருக்கின்றேனா, அவைகளை எல்லாம் இல்லாமலாக்க வேண்டும். குடும்பத்தோடு நான் சேர்ந்து நடக்காமல் இருக்கின்றேனா, குடும்பத்தோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே திடீர் மௌத்துகள் இதைத்தான் எங்களுக்கு உணர்த்துகின்றது. இதனை நாங்கள் ஒரு பொழுது மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே. அடுத்ததாக நாங்கள் நீங்கள் மௌத்தாக இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்ற கத்திச்சாதனம் என்ன? மௌத்தோடு வாழ்க்கை முடியல. நாங்க மௌத்தாயினால் அதற்கு பிறகுதான் எங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தரமாக போகின்றோம். நாம் உலகத்துல ஒரு 2 நாள் 3 நாள் இப்போது வைத்துக் கொள்வோம், சுற்றுலாவில் போகிறோம். அதற்கு எவ்வளவு நாங்கள் பணத்தை சேகரிப்போம், அதற்கு எவ்வளவு நாங்க அதாவது சாமான்களை பொருட்களை நாங்கள் தயார் பண்ணுவோம். ஆனால் நிரந்தரமான அந்த வாழ்வுக்காக வேண்டி நாங்கள் இதை தயார் பண்ணி வைத்திருக்கின்றோம். இஸ்லாம் சொல்கின்றது, உங்களுடைய கபருக்கு வந்து சேர வேண்டுமா, சதக்கா ஜாரியாக்கள் என்று செய்யுங்க. இதுல நானும் நீங்கள் மிகவும் கௌரவமாக இருக்கிறோம். சதக்கா ஜாரியா என்றால் எங்களை கண்முக்கு வருகிறது வெச்சம் போல்தான், அதெல்லாம் அன்பார்ந்தவர்கள். இப்பொழுது நீங்க வீட்டுக்கு போய் ஒரு முக்தி ஒன்று எடுங்க,
உங்களோட வழங்கத்தை சேருங்க. உங்களோட மனைவி கிட்டையோ பிள்ளைகிட்டையோ சொல்லுங்க, நான் மௌத்தாகினா இது இருக்கின்ற இந்த பணத்தை சதக்கா ஜாரியாக இந்த பள்ளிக்கு கொடுங்க. அதை இந்த ஏழைக்கு, யாராவது ஏழைக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுங்க. லைட் வசதி ஏற்படுத்தி கொடுங்க. இப்பொழுது நாங்கள் மரணத்துக்கு தயாராக நண்பாந்தவர்களே, திடீர் மரணங்கள் இதைத்தான் எங்களுக்கு காட்டி தருகின்றது. அதே போல் நண்பாந்தவர்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற அடுத்தவரை வளர்ப்பு சாலிகும் சாலிகான பிள்ளைகள். அன்பாந்தவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற குழந்தை பாக்கியம் மிகப்பெரும் பொக்கிஷம். அந்த குழந்தைகளை இஸ்லாம் எப்படி தெரியுமா வளர்க்க சொல்கின்றது? உன்னை மௌத்தாகினா உனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளாக உருவாக்க வேண்டும். அன்பாந்தவர்களே, நானோ பேசுகின்ற, நானோ கேட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்களோ மௌத்தாகிவிட்டால் ஒரு நாள், 2 நாள், 3 நாள் வாட்ஸ்அப்ல வரும், ஜனாசா நியூஸ்ல வரும், இந்த மனிதர் மௌத்தாகிவிட்டார் என்று சொல்லி. ஆனால் அன்பாந்தவர்களே, அதுக்கு கீழே என்ன தெரியுமா வரும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு நாள் 2 நாள் போய்கொண்டிருக்கும். அன்பாந்தவர்களே, நாங்கள் கபருக்குள் அடக்கப்பட்டால் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். நாங்கள் மௌத்தாகிற நேரத்தில் சந்தோஷத்தோடு மௌத்தாகவும், ஏன புள்ள வட்டியோடு இல்லை, ஏன புள்ள மோசமான அறாமாவும் இல்லை, சிரிக்கில்ல விதாத்தில்லை, நிம்மதியாக மௌத்தாக வேண்டும் என்றால் சொல்கிறேன். அந்த மௌத்தைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அந்த மௌத்துக்குத்தான் நானும் நீங்களும் முயற்சி இருக்க வேண்டும். இந்த எங்கள்கிட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, குழந்தைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் உங்கள குழந்தைகளை பரிசோதனை செய்து பாருங்க. இந்த ஜும்மாவை முடிந்துவிட்டு, ஜும்மா தொழுதுவிட்டு வீட்டுக்கு போங்க. உணவு உண்பதற்கு முன்னால் உங்களோட பிள்ளையை அடைங்க. பிள்ளை அடைந்து, மகனே பாப்பா மௌத்தான பாப்பா என்ன பிரார்த்தனை செய்வார்? மகன் சொல்லுவான், சுவர்க்கத்தை தரோடு உங்களோட பாவத்தை மன்னிச்சோடும் இப்படி துவா செய்யும் பாப்பா. அந்த துவாயின மகன் பாப்பா மௌத்தாயின ஜனாசாவா பள்ளி அதாவது பெரியப்படுத்தி வைக்கப்பட்டால் 3வது தக்பீருக்கு பின்னால் வருகின்ற அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பாவமா அந்த துவாவுக்கு பாவமா கேளுதான் போதவர்களே. எங்களுக்காக வேண்டி மன உறுதி ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தையைத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அடியாருக்கு தரஜாவை கூட்டிக் கொண்டே கொடுப்பான். சுவர்க்கத்தில் தரஜா உயர்ந்து கொண்டே போகும். அப்பொழுது அந்த மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், நான் உலகத்தில் ஒன்றுமே செய்யவில்லையா அல்லாஹ்? உலகத்தில் ஒன்றும் செய்யல, ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்தாய், அந்த பிள்ளையை சாலிகான வளர்த்தெடுத்தாய், அந்த சாலிகான குழந்தை உனக்காக ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கின்றான். யா அல்லாஹ், இந்த வாப்பட பாவத்தை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் இந்த வாப்பட பாவத்தை மன்னிச்சிடு. இப்ப உனக்கு ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்கின்ற நேரத்தில் உனக்கு சுவர்க்கத்தில் தரஜாவை உயர்த்திக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானா? அன்பார்ந்தவர்களே, இதை இப்படியான குழந்தைகளைத்தான் நாங்கள் பெற்றெடுத்து வளர்த்து உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். திடீர் மரணங்கள் எங்களுக்கு இதைத்தான் அறிவிக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸல்லம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலேயே இலங்கை நாட்டை பொறுத்தவரைக்கும் மிக பெரும் ஒரு சோதனை இந்த நாட்டில் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திடீர் மோப்புக்கள், திடீர் அழிவுகள், திடீர் அனர்த்தங்கள் இலங்கை நாட்டை நாலா பக்கத்திலும் தாக்கிக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் என்னதான் நடந்தாலும், எங்களோட வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனை என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். முசீபத்தில் இல்லாம இல்லா அல்லாஹ் சொல்கின்றான், உங்களோட வாழ்க்கையில எந்த முசீபத்தில் சோதனைகள் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்பணி அல்லாமல் நடக்காது. எனக்கு இந்த சோதனையை தருவது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நாங்கள் திரும்பி வாழ்வதற்காக வேண்டும். இந்த சோதனையை தருவது அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் நெருங்குவதற்காக வேண்டி இதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரஹ்மத்தாக தந்திருக்கின்றான். திரும்பி வாழ்வதற்கு ஒரு சோதனையாக தந்திருக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக
நாங்கள் எங்களுடைய பல சகோதர சகோதரிகள் இலங்கையில் நாலா பக்கங்களும் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை வீட்டுல மழை பெய்கிறது, கொஞ்சம் தண்ணி நீக்காயிதான் வீட்டுக்குள்ள தண்ணி தந்த எந்த ஒரு நெருப்பு வருகிறது. ஆனா அவங்க அழகாக கட்டின அடுக்குமாடி வீடுகளை தாண்டி, ஒரு மாடி 2 மாடியை தாண்டி தண்ணி வந்திருக்கின்றது என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், மனநிலைமை எப்படி இருக்கும் என்பார்கள். எனவே அந்த சகோதர சகோதரர்கள் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல பாருங்க, அவங்களோட வேலைக்காரங்கள் சுபஹானல்லாஹ், நான் ஒரு நாளுக்கு எங்களை கடையில் இருந்த எவ்வளவு கஷ்டம். அவங்க இப்ப அவங்களுடைய வேலைத்தளங்கள் ஃபுல்லாக அழிந்திருக்கிறது, தண்ணீர் மூழ்கி இருக்கிறது, பல இலட்சம் பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் தண்ணீர் மூழ்கி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நாங்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்களை முக்கியமான கடமை, அவர்களுக்கு செய்கின்ற முக்கியமான பங்களிப்பு. யாரெல்லாம் அவர்களுக்கு மன பலத்தை கொடுத்து விடியாதா, இந்த அறிவிலிருந்து அவர்களை தூரமாக்கி விடியாதா, அவர்கள் இருந்ததை விட பன்மடங்கு செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் அந்த சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து நாங்கள் சதாவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறவர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு தெரியுமா? உறவுகளை நீட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டில உறவிக்காரர்கள் நீட்டுவதில் பிரச்சனை என்று வருகின்ற நேரத்தில் முஸ்லிம்களுக்கு யாருக்கு கஷ்டம் வருகின்ற நேரத்தில் முதலாவது போதிப்பது இந்த தேவமல கருத்தலை மனிதர்கள் தான். தேவமல தர்காவில் இருக்கின்ற இந்த கருத்தலை கொடுக்கின்ற மனிதர்கள் தான். அன்றாந்தவர்கள் உங்களுக்கு யாரும் இருக்கும். எனவே தர்காவில் தேவமல பகுதிகள் தாக்கப்பட்ட பொழுது தூரத்தில் உடனே சகோதரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு முக்கியமான உதவிக்காரர்கள் எங்களுக்கு செய்து போனார்கள் என்பார்களே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர்கள் இதை தெரியுமா சொல்லிக் கொண்டு வந்தார்கள், இந்த தேவமல மக்கள் தர்காவில் மக்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை என்று வருகின்ற நேரத்தில் இவர்கள் தான் முன்னிப்பவர்கள், இவர்களுக்கு உடனடியாக உண்டாகும். ஏன் எங்களுக்கு முன்னால் இந்த தர்காவில் பேர்களையும் வாழ்ந்துவிட்டு போன பாதுகாப்பாக காப்பித்தர வழிகாட்டுகிறார்கள். அந்த இடத்தில் நோய் இருக்கிறது. அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்த வார்த்தையாக என்ன தெரியுமா? இந்த தேவமல தர்காவில் மக்களை பொறுத்தவரைக்கும் உதவி என்று வருகின்ற நேரத்தில் முன்னால் வருவார்கள். எனவே இவர்கள் ஒரு சோகம் வந்திருக்கின்றது, நாங்கள் வருகின்றோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அது எங்களுடைய காலில் வந்து விழுந்தது. அவர்கள் செய்கின்ற உதவியை அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு உற்சாகத்தையும் நல்ல திராட்சத்தையும் தந்தது என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் உதவிக்காரன் நீக்க வேண்டும் என்பார்கள். பல்வி ரீதியாக, மகள் ரீதியாக, அதே போல் ஊர் ரீதியாக யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களால் முக்கியமான உதவி செய்து கொள்ள கொடுக்க வேண்டும். ஒரு சோப்பா, ஒரு ரிங்ஸா கேட்டா, ஒரு டவுசரா அல்லது ஒரு பிஸ்கட் பக்கெட்டா, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் என்பார்களே, அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராஇ வல்-ضراء. நல்ல மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, சுவர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அவர்கள் கஷ்டமான காலங்களும் செலவழிப்பார்கள், அவர்களுக்கு இருக்கிற காலத்திலும் செலவழிப்பாங்க. இருக்கிற காலத்திலும் சதக்கா கொடுப்பாங்க, இல்லாத காலத்திலும் சதக்கா கொடுப்பாங்க. இந்த வசனம் இறங்குது, இல்லாத சகாபாக்களுக்கு மத்திய சொத்தோ செல்வமோ ஒன்றுமில்ல சதக்கா கொடுப்பதற்கு. அந்த சகாபாக்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்க என்ன தெரியுமா செய்யறோம்? குன்னார தராமல் மூட்டை தூக்கி நாட்டாமல் பார்த்தோம். பஜார்களுக்கு போறோம், சந்தைகளுக்கு போறோம், மூட்டை தூக்கி நாட்டாமல் பார்த்தோம். அதில் வருகின்றவற்றை கொண்டு நாங்கள் சதக்கா கொடுக்கிறோம். அன்பானவர்களே, எனவே அவர்கள் உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதால் அவர்கள் பலவீனம் அடைந்து விட்டார்கள். எனவே அவர்களுக்காக அதிகமாக நாங்கள் துவா கேட்டுக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இதே திடீர் நோக்கி எங்களுக்கும் வரலாம், இதே சோழன் எங்களுக்கும் வரலாம். எனவே கண்ணால் பார்த்த பாவம் போதும், கைகளினால் செய்த பாவம் போதும், மனதால் செய்த பாவம் போதும், குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்ந்தது போதும், மனதுக்குள் பொறாமை, குரோதம், மஞ்சள் போன்ற கசத்த குணங்களை வைத்துக் கொண்டிருந்தது போதும். அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக மாறுவோம், சுஜூதில் அதிகமான நேரங்களை கழிக்கக்கூடியவர்களாக மாறுவோம், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.